வணக்கம். 7 வின்ஸ்டார் டெக்னாலஜி. இப்போ பார்க்குற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ரியல்மி C21Y மாடலில் வந்து பார்த்திங்கன்னா பேட்டர்ன் லாக் இருக்குது. இதை நம்ம ரிலீஸ் பண்ணி காட்ட போகிறேன். அதேமாதிரி எஃப்ஆர்பி லாக்கையும் ரிமூவ் பண்ணி காமிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். EMT ப்ரோ டேங்கில் வந்து பார்த்திங்கன்னா இது என்ன CPU டைப்போ, இது SPT, அதாவது ஸ்பெக்ட்ராம் சொல்லணுமா, அதுக்குரிய ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இந்த பேட்டர்ன் லாக்கை நம்ம ரிலீஸ் பண்ண போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு வந்து ஃபோனை கனெக்ட் பண்ணுறோம்னா அப்போ எந்த டைப் CPU டைப், அதாவது கோல்காமா, மீடியாடெக்கா, ஸ்பெக்ட்ராமா தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லுவாங்க. அப்போது பொதுவாக வந்து எந்த விஷயமா இருந்தாலும் பேசிக் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதோட அடிப்படையை தெரிஞ்சுட்டு நீங்கள் பண்ணுங்கள், சாஃப்ட்வேர் ஹார்ட்வேரை நம்ம பண்ண முடியும்னு சொல்கிறேன். இப்போ நம்ம ஃபோனை கனெக்ட் பண்ணும்போது இப்போ ஃபேக்ட்ரி ரீசெட் கொடுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி அந்த டிவைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிஸ்டத்தில் டிவைஸ் மேனேஜரில் காமிக்காதான் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டிவைஸ் மேனேஜரில் ஃபோனை கனெக்ட் பண்ண டிவைஸ் மேனேஜரில் அந்த என்ன போர்ட்டோ, SPTயா இல்லை கோல்காமா, மீடியாடெக்கா, இந்த ஸ்பெக்ட்ராம் கான்செப்ட் SPT உங்களுக்கு காமிச்சிருச்சு. அப்போ நம்ம ஃபேக்ட்ரி ரீசெட் கொடுத்தோம்னா உள்ளே இருக்க அந்த டேட்டாஸ் வந்து அழிய ஆரம்பிச்சிடும், அந்த லாக் வந்து ரிமூவ் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ ரிமூவ் ஆயிருக்கா இல்லையான்னு சொல்லி நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம பார்ப்போம். நம்ம இப்போ வந்து என்ன சொல்ல வரேன்னா, பொதுவான விஷயம், அதாவது எந்த கான்செப்ட்டுக்கும் பேசிக்கை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்ல வரேன். இப்போ எதுவுமே ஈஸியாக நம்ம கற்றுக்க முடியும் அந்த பேசிக் நாலேஜ் தெரிஞ்சால் மட்டும். அப்போ ஒரு சாஃப்ட்வேரை பொறுத்தவரை அந்த ஃபோனை கனெக்ட் பண்ணக்கூடிய ட்ரிக்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். என்ன பூட்கி யூஸ் பண்ணணும், எதை வச்சு நம்ம கனெக்ட் பண்ணணும். இப்போ இதில் நம்ம நார்மலாக டேங்கர் வச்சோ இல்லை பாக்ஸை வச்சு கனெக்ட் பண்ண முடியலன்னா அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும், இப்போ நார்மல் டூல்ஸ் வச்சு எப்படி நம்ம சர்வீஸ் பண்ணுறது. அதாவது எல்லா விஷயத்துக்கும் அந்த பேசிக் ஸ்டெப்ஸை வந்து நீங்களாக தேடி பார்க்கும்போது, அந்த பாக்ஸ் எடுத்து யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நாலேஜ் கிடைக்கும். இப்போ ஃபோனை வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபோனில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல்ஸ் ஃபுல்லாக எரேஸ் ஆகிட்டுருக்கு. இது 2-3 செகண்ட் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஆப்ஷனுக்குள்ளே போகும். இப்போ அந்த பேட்டர்ன் லாக்கோ இல்லை நம்பர் லாக்கோ இதில் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகிருக்கும். இதுக்கடுத்து சார் இப்போ ரிலீஸ் ஆனாலும் நெக்ஸ்ட்டு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஆர்பி லாக்குன்னு சொல்லி வரும். அப்போ எஃப்ஆர்பி லாக்கை எப்படி ரிலீஸ் பண்ணுறது, அடுத்த ஸ்டெப். இப்போ வந்து நம்ம ரியல்மி வந்துருச்சு. இது ஓப்பன் ஆனதுக்கப்புறம் உள்ளே போதா, செட்டிங்ஸ் வருதான்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். அப்போ 2-3 செகண்ட் வெயிட் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு உள்ள ஆப்ஷனுக்குள்ளே போதான்னு சொல்லி நம்ம பார்ப்போம். வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். பேட்டரி கொஞ்சம் சார்ஜ் வச்சுக்கோங்க சார். சார்ஜ் உள்ள பேட்டரி கனெக்ட் பண்ணி தான் நீங்கள் அதை பண்ணணும், சார்ஜ் இல்லாமல் பண்ணக்கூடாது. இப்போ நான் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஆனால் வந்து நெக்ஸ்ட் நம்ம வந்து லாங்குவேஜை கிளிக் பண்ணிவிட்டு, அதாவது நம்ம உள்ள ஆப்ஷனில் போய் பார்க்கும்போது எஃப்ஆர்பி லாக் இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. உள்ளே போனீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு எஃப்ஆர்பி லாக், இந்த கான்செப்ட் வந்து எஃப்ஆர்பி லாக்னு சொல்லுவாங்க. அதை மெயில் ஐடி லாக் ஆகிருக்கும். இதை நம்ம ரிலீஸ் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் நம்ம எஃப்ஆர்பி லாக் ரிமூவ் பண்ணணும். இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது, ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ணலாம். அதையும் அந்த ட்ரிக்ஸில் இந்த கான்செப்டில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இதை சரி பண்ணுறதுக்கு எமர்ஜென்சி காலை நம்ம டைப் பண்ணிவிட்டு அதில் *812# அடித்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஆப்ஷனுக்குள்ளே போயிடும். அப்போ இந்த மாடலுக்கு இந்த கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணலாம். எஃப்ஆர்பி பிளாக்கை ரிமூவ் பண்ணியாச்சு. பாருங்கள், ஆப்ஷனுக்குள்ளே டேரெக்டாக உள்ளே போயிடுச்சு. நம்மளுக்கு செட்டிங்ஸில் போய் நம்ம பார்க்குறோம். இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சைனீஸ் லாங்குவேஜில் இருக்குது. இப்போ இதை நம்ம சேஞ்ச் பண்ணணும், மாற்றணும். இங்கிலீஷில் மாற்றணும் இல்லை தமிழில் மாற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக லாங்குவேஜ் செட்டிங்ஸ் பார்க்கணும். இதை நம்ம எப்படி லாங்குவேஜை மாற்றுறது அப்படியும் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். இப்போ அந்த லாங்குவேஜை மாற்றுறது நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ உங்களுக்கு எஃப்ஆர்பி லாக் ரிமூவ் பண்ணி காட்டிட்டேன், பேட்டர்ன் லாக் ரிமூவ் பண்ணி காமிச்சிட்டேன். நெக்ஸ்ட் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம செட்டிங்ஸில் உள்ள போய் நம்ம லாங்குவேஜ் ஆப்ஷனோட போய் நம்ம தேடி கண்டுபிடிக்கலாம். பாருங்கள், இதில் பாருங்கள் ஏன் சிம்பிள் போட்டுருக்கு பார்த்தீங்களா, அது இந்த மாடலுக்கு வந்து அது லாங்குவேஜ் செலக்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன். அது உள்ளே போயிட்டீங்க, ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் வந்து சைனீஸ் லாங்குவேஜ் இருக்குது. இதுக்கப்புறம் கீழே ப்ளஸ் போட்டுருக்காங்க பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் என்னென்ன லாங்குவேஜ் இருக்கோ அந்த லாங்குவேஜ் வரும். இங்கிலீஷ்னு சொல்லி வருது, கிளிக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம உள்ளே போய் நம்ம வெளியில் வச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். லாங்குவேஜ் மாறி இருக்கான்னு சொல்லி. மாறல, அதே லாங்குவேஜ்லாம் இருக்குது உங்களுக்கு. அடுத்து நெக்ஸ்ட் இதை எப்படி மாற்றணும், மற்றபடி நார்மலாக பண்ண மாதிரி ஃபோனில் பண்ணுற மாதிரி பண்ண முடியாது சார். செட்டிங்ஸை உடனே மாற்றவே மாறாது.
இதுக்கு என்ன ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் நம்ம வந்து டைரெக்டாக கிளிக் பண்ணிவிட்டு மேலே ஃபஸ்ட் ஆப்ஷனில் கொண்டு போக போகிறோம். அதாவது நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு மேலே ஆப்ஷனில் கொண்டு போகலாம். பாருங்கள், செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட் ஆப்ஷனில் கொண்டு போயிட்டேன். ஆட்டோமேட்டிக்காக லாங்குவேஜ் மாறிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.